ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுரைக்காயை வச்சு வேர்க்கடலையை போட்டு நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வேர்க்கடலையை வானலில் போட்டு நல்லா வாட்டிக்கோங்க. நல்லா இதோட கலர் சேஞ்ச் ஆகணும். இதை நம்ம தோல் உரித்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சுரைக்காயை துருவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சுரைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்க விட்டுருங்க. மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை, ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சிலர் மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. அதை அப்படியே அந்த வேர்க்கடலை கூட அரைச்சி யூஸ் பண்ணலாம். நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்கிறதால டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா வரும். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்ருவோம். ஃபுல்லாக அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. பார்த்திங்களா, இந்த மாதிரி விட்டு அதுவே நீர் பிரிஞ்சு வரும். நம்ம தண்ணியே ஊற்றலை இன்னும். இப்போ நம்ம இது கொஞ்சமாக முழுகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டால் வேணால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதை அப்படியே வேக விட வேண்டியதுதான். இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து தண்ணி கொஞ்சமாக குறைஞ்சி கிரேவி சொல்லிட்டு வந்திருக்கு. இன்னும் லைட்டாக தண்ணி சுண்டட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்தலாம். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துப்போம். சேர்த்து அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் முட்டை சைடிஸ் அந்த மாதிரி வச்சு எதாவது சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.